தன்னுடைய இரக்க சுபாவத்தை ஒருத்தட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிடைக்காத கடல் எப்படி, சமுத்திரம் எப்படி, எவ்வளவு தண்ணி வந்தாலும் வா வா வான்னு உள்வாங்கிக்குதோ, அதே போல மீனராசிக்காரர்கள் அடுத்தவர்களுடைய கண்ணீரை, அடுத்தவங்க படக்கூடிய கஷ்டம், அடுத்தவங்களுடைய புலம்பல், அடுத்தவங்க படக்கூடிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பம், துயரம் எல்லாத்தையும் கேட்டு 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 யாரு காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அடைக்கலமாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அன்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, அவங்களுடைய இன்னொரு முகத்தை இவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு போலி உறவுக்காரர்கள், நச்சு உறவுக்காரர்கள் அந்த பாசத்தை அன்பத்தையும் ஆரம்பத்தில் கொடுக்கிற மாதிரி உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வரங்கிறது துரதிர்ஷ்டமாக உங்களுக்கே மாறிடுது. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல மீனராசி நேயர்கள், மீனராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி சிக்கிறாங்க, இதனால இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நச்சு உறவு வருதுன்னா எந்த சந்தர்ப்பத்துல எப்படி சரி ஏற்படுது? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நச்சு உறவு அப்படிங்கிறது சிலருக்கு இளம் வயதுல இருந்தே அவங்களுக்கு இருக்கு, சிலருக்கு மத்தியம வயதில் திருமண வயது காலங்கள்ல இருக்கு, சிலர் எல்லாத்தையும் கடந்து முடிச்சிட்டோம்யா ஒரு மெச்சூரிட்டியான சூழல்ல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கூட தன்னுடைய வெகுளித்தனத்தாலும் கருணை உள்ளத்தாலும் ஒரு சில நச்சு உறவுகள்கிட்ட மாட்டிக்கிட்டு வழி தெரியாம, அவங்கள பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த உறவை விட்டு வெளியில் வருவதற்கான எல்லா சூழல்கள் அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஏதோ அந்த குடும்ப பொறுப்பு, சுமை, கடமை இப்படிங்கிற ஒரு சூழலில் மீனராசிக்காரர்கள் தள்ளப்படும் பொழுது அந்த நச்சு உறவை கூட ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்கிறாங்க. அதில் மீனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு இரக்க சுபாவம் அதிகம் உண்டு, அதிகமாக கொடுக்கக்கூடிய மனபாவகம் உண்டு. தனுசு குருவிற்கும் மீன குருவிற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, தனுசு குரு கோபம் வந்தாலும் எது உணர்ச்சிகள் இருந்தாலும் வெளிப்படுத்துவாங்க. மீன குரு சில நேரங்களிலே அமைதியாக இருப்பாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பேசுவாங்க, சகஜமாக இருப்பாங்க. ஒரு கல்யாண மண்டபம் எதுவாக இருந்தாலும் சரி, வந்தவர்களை உபசரிக்கக்கூடிய குணம் மீனத்திட்ட இருந்தாலும் கூட திடீர்னு அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, அமைதியாக போய் உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு டைப்பு ஆண்கள்கிட்டே இருக்கு. மீனராசிக்கார ஆண்கள்னா அழுக மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. மீனராசிக்காரர்கள் தன்னுடைய இரக்க சுபாவத்தை ஒருத்தட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிடைக்காத சில விஷயங்களுக்காக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஏமாற்றம் அடைவாங்க. பொதுவாக சொல்வது உண்டு, அதிகமாக இறக்கப்படுறவங்க, அதிகமாக அன்பை கொடுக்குறவங்க ஆபத்துல தான் போய் நிற்பாங்க. அந்த வகையில மீனராசிக்காரர்கள் அதிகமா இறக்கப்பட்டு ஆபத்துல சிக்கக்கூடிய ஒரு ராசி. அது எப்படியா மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் தப்பான ஒரு உறவை கூட மிகச் சரியாக நல்லவங்கன்னு நம்பக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. ஏன்னா மீனராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான். மீனம் இருக்கக்கூடியது ஒரு கடல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் எப்படி, சமுத்திரம் எப்படி, எவ்வளவு தண்ணி வந்தாலும் வா வா வான்னு உள்வாங்கிக்குதோ, அதே போல மீனராசிக்காரர்கள் அடுத்தவர்களுடைய கண்ணீரை உள்வாங்கி கொள்வார்கள். அடுத்தவங்க படக்கூடிய கஷ்டம், அடுத்தவங்களுடைய புலம்பல், அடுத்தவங்க படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பம், துயரம் எல்லாத்தையும் கேட்டு 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 அதையெல்லாம் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு தனக்கான கண்ணீரை எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் சுனாமி மாதிரி வெடிக்கும். அந்த வெடிப்பு தான் மீனராசிக்காரர்கள் நச்சு உறவில் இருந்து வெளியில் வருவதற்கான சூழல். பல பேருடைய கஷ்டத்தை, பல பேருடைய பிரச்சனையை கேட்டு கேட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனைக்குள்ளதாக, பிரச்சனையில் போய் சிக்கக்கூடியதாக, நச்சு உறவில் மாட்டக்கூடியதாக விதி விளையாடும். அங்கேதான் ராகு பகவான் சில சதிராட்டங்களை செய்வார். ஒரு உறவு இணைவு அப்படின்னு ஏற்படுத்துறது ராகு தான், ஒரு உறவு பிரிவு அப்படின்னு ஏற்படுத்துறது கேது தான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்கிற அமைப்பை பொறுத்து தான் மீனராசிக்காரர்கள் போலியான முகமூடி தரித்த மனிதர்களை கூட உண்மையானவர்கள் என்று நம்பி அவங்க காட்டக்கூடிய அக்கறை, ஆரம்பமாக உள்ளே வரும்போது அவங்க காட்டக்கூடிய பாசம், அவங்க காட்டக்கூடிய உபசரிப்பு, அவங்க திட்டமிட்டு பழகுறாங்கன்னு தெரியாத அந்த போலி முகமூடி மனிதர்கள் இடத்திலே மீனராசிக்காரர்கள் சிக்கிக்கொண்டு அது நச்சு உறவாக பின்னாளிலே மீனராசிக்காரர்களுக்கு மாறும் பொழுதுதான் அவங்க மீன் போல துடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவை விட்டு வெளியேறணும்னு நினைப்பாங்க. சிலர் அந்த நச்சு உறவோடையே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் சுய ஜாதகம் தான் ஒருத்தருடைய அமைப்பை
தீர்மானிக்குது. மீனராசிக்காரர்கள் நச்சு உறவுனால அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். எந்த கட்டத்துல இவங்களுக்கு நச்சு உறவு ஏற்படும்? சின்ன வயசுலயா இல்ல மத்தியம வயசுலயா? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஜனனம் எடுப்பாங்க. அதுல உத்திரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் அங்கே மீனத்துல இருக்கு. அதுல புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம், மற்றதெல்லாம் 4 பாதங்கள் கொண்ட முழுமையான நட்சத்திரம்னு சொல்றோம். இதை நீங்க பாருங்க, அந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே ஜனனம் எடுத்தவர்களுக்கு சின்ன வயசுல குரு பகவான், சனி பகவான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதன், கேது அப்படின்ற ஒரு திசை வரும் பொழுது இந்த நச்சு உறவு காலங்களிலே அதிகமாக மீனம் ராசிக்காரர்கள் முதுமை காலங்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொந்த பிள்ளையால, கட்டிய கணவனால, குடும்ப இரத்த சம்பந்த உறவுகளால, சகோதரர்களால அதிகமான மன அழுத்தத்திற்கும் அந்த டாக்ஸிக் உறவு அதை விட்டு வெளியில வரவே முடியாத சூழலுக்கு மீனராசிக்காரவங்க தள்ளப்படுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த சனி பகவானுடைய திசை பாதத்தை பொறுத்து குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் புதன் மகாதிசையும், அந்த கேது மகாதிசை மத்தியம வயசுங்க, அது ஒரு திருமண கால வயது, குழந்தை பேரான வயது, அந்த காலகட்டங்களில் நம்பி போன உறவு இவர்களுக்கு எதிராக திரும்புறது. யாரு காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அடைக்கலமாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அன்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய இன்னொரு முகத்தை இவர்கள் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவது, தனியா போராடுறது, தனியா வாழ்றது, தனக்குத்தானே ஹீலிங் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே சந்தோஷமான சூழலை அமைத்துக் கொள்வது, அங்கிருந்து உடைத்து விட்டு வெளியிலே வரக்கூடிய சூழலில் மீனராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதுல வரக்கூடிய அந்த புதனுக்கு பிறகு வரக்கூடிய கேது பகவானுடைய திசையில இவர்கள் சிக்கும்படியான அமைப்பு உருவாகும். மற்ற மீனராசிக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே புதனுடைய திசையில பிறந்துடுறாங்க. அப்போ ஒரு டீனேஜ் பருவம், காதல் வயசுல கேது திசை இவர்களுக்கு நடக்கும். இங்கேதான் மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். மீனத்திலே குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டீனேஜ் வயசுல கேது மகாதிசை வர்றதுனால போலியான அன்பு, ஆரம்பத்தில் நச்சு உறவுங்கிறது இவங்கள்ட்ட எப்படி வரும்னா, அந்த கேது ஒரு முகமுடியை தரித்து விடுவார். என்ன சொல்லுவார், கெட்டவனு தெரியும் ஆனால் நல்லவேன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஆகாதவங்கன்னு தெரியும் ஆனால் ஆகுறவங்கன்னு நம்புவாங்க. இவங்க பின்னாடி துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரிந்தே மீனராசிக்காரர்கள் அந்த துரோகத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட பழக ஆரம்பிப்பாங்க. அது எப்படி தெரிஞ்சே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அறிவு திறமையாலையும் தன்னுடைய பாசத்தாலையும் இவங்களை கட்டுப்படுத்திடலாங்கிற அதீத நம்பிக்கையில் மீனராசிக்காரர்கள் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு படாத பாடுபடுவாங்க அந்த டீனேஜ் பருவத்தில். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களே கல்யாணம் இதுன்னு பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு மனக்கசப்பிற்கு அந்த வயதில் மீனராசிக்காரர்கள் அதிகமாக துன்பப்படுவார்கள் நச்சு உறவுல மாட்டிக்கிட்டு. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிறவங்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஆயிடுவாங்க. ஆண்களை பொறுத்தவரையும் தனக்கு ஏற்பட்ட வலியையும் வேதனையும் வெளியில சொல்ல முடியாத சூழலுக்கு மீனராசிக்காரர்கள் தள்ளப்படுவாங்க. குறிப்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை வெளியில சொல்லக்கூடிய குணம் கிடையாது, தனியாக அழுகக்கூடிய குணம் உண்டு. வெளியில தைரியசாலிகள் மாதிரி மீனராசிக்காரர்கள் காட்டிக்கொண்டாலும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிறது மீனத்துக்கு 100% பொருந்தும். தனக்கான துன்பத்தை, தனக்கான இடைஞ்சலை கூட இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த துன்பத்தை கடத்தக்கூடிய தன்மை மீனத்திட்ட இல்லாத காரணத்தினால நச்சு உறவை மீனராசிக்காரர்கள் ஆரம்ப கால கட்டங்கள்லயே தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு உள்ள போய் சிக்கினதுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களை ஆண்டவனே நினைத்தாலும் கூட இவங்க மனசு வைக்காம வெளியில வர முடியாது அப்படிங்கிறதா மீனத்தினுடைய ஒரு குணம். ஏன்னா தான் நம்பிய விஷயத்தை, தான் பார்க்குற கண்ணோட்டத்தை, தான் கேட்குற கேள்வியை, கேள்விப்பட்ட விஷயத்தை முழுசா அப்படியே நம்பும் விதமான சூழலுக்கு மீனராசிக்காரர்கள் தள்ளப்படுவாங்க. அப்ப இவங்களுக்குன்னு சுய அறிவு இருக்காதா, இவங்களுக்குன்னு சுய சிந்தனை இருக்காதா, இவங்களுக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்காதா அப்படின்னு கேட்டா, அதீத உணர்ச்சி வசத்தாலையும் அதீத அன்புக்கு கட்டுப்படக்கூடியவங்களும், இவங்க மேல ஒருத்தர் கேர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பாசத்திற்காக ஏங்கி, அன்பிற்காக ஏங்கி, வாய்ப்பிற்காக ஏங்கி எனக்கு இது கிடைச்சிராதான் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு போலி உறவுக்காரர்கள், நச்சு உறவுக்காரர்கள் அந்த பாசத்தை அன்பத்தை ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துற காலகட்டம் இருக்கிறதுனால மீனத்தினுடைய அந்த உண்மையான குருவினுடைய அன்புங்கிறது வெளியில தெரியாமலே போயிடும். இவங்க அந்த அன்புல இருந்து, அந்த அக்கறையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, அறிவில் இருந்த மீனராசிக்காரர்கள் யோசித்தார்கள் என்றால் நச்சு உறவு அன்றோடு காலி. மீனராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்தாலையும் அன்பினாலையும் கட்டுப்பட்டு கிடக்கிறதுனால நச்சு உறவுல மீனராசிக்காரர்கள் திட்டமிட்டு கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். சார், அன்புங்கிறது ஒரு வரம் தானே, அது மீனராசிக்கு எப்படி எதிரா போகுது? அன்புங்கிறது மீனத்தை பொறுத்தவரையும் இல்லை, எல்லா ராசிக்கும் அது ஒரு வரம். அன்பு என்பது கொடுப்பனை அப்படின்னு சொல்றாங்க.
ஆனால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த அன்புங்கிற வரத்தை வந்து நீங்கள் தப்பான நபர்களுக்கு கொடுக்குறீங்களே, உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வரங்கிறது துரதிர்ஷ்டமாக உங்களுக்கே மாறிடுது. ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒருத்தர் தப்பே பண்ணினாலும், ஒருத்தர் ஒரு மாதிரியான போலி உறவுக்காரர்கள் அப்படின்றது தெரிந்தாலும் கூட சூழ்நிலை காரணமாக அவங்க அப்படி இருக்கலாம், சந்தர்ப்பம் தான் அவங்கள அப்படி மாற்றிருக்கலாம். அவங்க தப்பு கிடையாது, அவங்களுடைய யாரோ ஒருத்தர் அவங்கள டியூன் பண்ணுறாங்க, அதனால அவங்க அப்படி தப்பாக இருக்காங்க. நான் மட்டும் பேசி அவங்கள திருத்திட்டேன்னு சொன்னால் அப்படியே நான் சொல்கிறத அப்படியே கேட்பாங்கிற தான் மேலே இருக்கக்கூடிய ஓவரான கான்ஃபிடென்ட் தான் மீனராசிக்காரர்கள். அந்த நம்பிக்கை தான் அவங்கள சில சிக்கலான சூழல்களை கொண்டு போய் தள்ளுது. அன்பு என்ற வரத்தை மீனராசிக்காரர்கள் நம்பியவர்களுக்கு பயன்படுத்துறேங்கிற பேர்ல போலித்தனமான நம்பிக்கைக்கு உட்பட்டு நடிப்பவர்களிடத்துல மீனராசிக்காரவங்க தன்னுடைய சுயத்தை இழக்கிறாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் திடீர்னு கிடைக்கக்கூடிய பாசத்தினால வாழ்க்கையில மோசம் போறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு கேது பகவானோட ஆதிக்கம் இருக்கும்போது தான் நச்சு உறவுல சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த நச்சு உறவுலேருந்து வெளியில வருவதற்கு எந்த கிரகம் துணை நிற்குது சார்? பொதுவாக வந்து ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லும்போது லக்னத்திற்கு 5ஆம் இடம் தெய்வ அனுகூல ஸ்தானம்னு சொல்கிறோம். லக்னாதிபதியினுடைய பலம் அப்படின்னு சொல்கிறோம். மீனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவான், அவர் தான் வந்து தெய்வீக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். மீனராசிக்காரர்களுக்கு ராசி மேலேயோ லக்னாதிபதி மேலேயோ பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு குரு வந்து சில விஷயங்களை யதார்த்தத்தை புரிய வைப்பார். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த நச்சு உறவு அதிகமாக இவங்க பாதிக்கப்படும் பொழுது ஒரு உணர்வு இவங்களுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து கில்ட்டி ஃபீலிங் ஆகிறோம், நம்மளுக்கு வந்து சரியாக அவங்க கதையை மட்டுமே சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு அவங்களுக்கு புரியலை, அவங்களுடைய கஷ்டம் மட்டுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியுது, நம்மளுடைய கஷ்டத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அவங்க நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளை மட்டுமே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு அந்த அறிவு என்பது வேலை செய்ய ஆரம்பிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ராசியாதிபதி குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிய வைப்பார். உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய மரியாதையை நீ இந்த நபர்கிட்ட இழக்கிற அல்லது இந்த குருப்பிட்ட இழக்கிற. உன் மரியாதையை, சுயத்தை இழந்த இடத்துல உனக்கான வாழ்க்கை கிடைக்காது, உனக்கான நிம்மதி இருக்காது, உனக்கான எதிர்காலம் இருக்காது அப்படின்றத குரு புரிய வைப்பார். அப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால அந்தஸ்து, வெளி தோற்றமான ஒரு வாழ்க்கை, எனக்கு இப்படி பாதிப்பு ஏற்பட்ட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற குணம், அதுக்காக நிறைய விஷயத்தை சின்ன வயசுல இருந்தே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு வந்து மீனராசிக்காரர்களுடைய டைப். அப்போ குரு சொல்லுவார், நீ வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்க, மத்தியம வயசுல கஷ்டப்பட்டிருக்க, இளமையில் கஷ்டப்பட்டிருக்க, முதுமையிலும் உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு குரு சொல்லுவார். பேலன்ஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் பண்ண முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு உணர்த்துவார். அந்த குருவும் லக்கணத்தின் அடிப்படையில் நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவனே வந்து மீனராசிக்காரர்கள்ட்ட நீ கெட்டு போக போகிறேன்னு சொன்னாலும் கூட, நான் காண்பது கனவு, கடவுள்லாம் வரல, நான் நம்பின ஆள்தான் நெஜம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே டஃப் கொடுத்து தனக்கான தண்டனையை தேடிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது மீனராசிக்காரர்கள். ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரச்சனை வருது, வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் முன்னவே உங்கள் மனசிற்கு உணர்த்தப்படுவீர்கள், உணர்த்தப்படும். அதை மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். ஆனால் அதையும் எதிர்த்து மீனராசிக்காரர்கள் ஒருத்தரை நம்புனாங்க அப்படின்னு சொன்னால், அது இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு இவங்க கர்ச்சீப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சீப்பாக போயிடும். ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதானமான அன்பு, நிதர்சனமான வாழ்க்கையை குரு கொடுத்தாலும் கூட லக்கணாதிபதி கெடுக்க நினைத்தால் மீனராசிக்காரர்கள் பாதிப்புகளை அதிகம் சந்திப்பார்கள். சார், அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தான் சார் செய்யணும்? பொதுவாங்க மீனராசிகிட்ட வந்து ஒரு காரியம் சாதிக்கணும், மீனராசிக்காரர்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணால் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், இத்தனை பேர் இருக்காங்க, இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்காரர்கள் தான் கடல் ஆச்சே, அந்த சமுத்திர தண்ணி பூரா எவ்வளோ வேணாலும் வா அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. யாருமே இல்லைங்கிற ஒரு ஆளுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய நிஜத்தை மீனராசிக்காரர்கள் இழக்கக்கூடிய தருணத்தை மீனராசிக்காரர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இதிலிருந்து வெளியிலேயே வர முடியும்.
இவங்களுக்கு தெய்வ அனுகூலமா மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அகோர வீரபத்திரர் துணை நிற்பார். மீனராசிக்காரர்கள் அகோர வீரபத்திரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய நச்சு உறவுக்காரர்கள் இவங்களை தொல்லப்படுத்தினாலும் இவங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். மீனராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி வருது, நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள், வழிபாடு சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ச்சியா இதே மாதிரியான ஜோதிட ரீதியான விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி எந்த சந்தர்ப்பத்துல சிக்கிறீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரி ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுட்டே இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.